ஹாய் ஹலோ ஆல். இன்றைக்கி லார்ட் சிவனோட மெசேஜஸ் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு லார்ட் சிவனோட மெசேஜஸ் என்னன்றதை பார்க்கலாம். இது ஒரு ஜென்ரல் கைடன்ஸ் தான். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். லார்ட் சிவன் மெசேஜஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கான மெசேஜ். லார்ட் சிவனோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் அதிகமாக நெகட்டிவாகவே யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை யோசிக்க ஆரம்பிங்க. ஒரு லைஃப்பில் ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்குன்னா அதை நீங்கள் நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் யோசிக்கிறனால அடுத்த விஷயத்துக்கு உங்களால் போக முடியல. எந்த ஒரு விஷயம் நடக்குதுனாலும் ஜஸ்ட்டு இதை எப்படி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கிடைக்கும். எடுத்தோடனே இது செய்ய முடியாது, போச்சு, இது ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சா, இதுலேருந்து எப்படி வர்றது, நம்மளால் வெளியே வர முடியும், இப்படியே தாட் உங்களுக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பட் அதில் கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கான அதிலேருந்து வர்றதுக்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. உங்களுக்கு ஒரு வேளை கிளாரிட்டி இல்லை, எனக்கு புரியல நீங்கள் சொல்கிறது, எனக்கு அதை எப்படி நான் ஒரு விஷயம் தப்பாக நடக்கும்போது நான் பாசிட்டிவாக யோசிக்கிறது அப்படின்னீங்கன்னா சிவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அவர் உங்களுக்கான வழியை காட்டுவாங்க. ஜஸ்ட்டு சைலண்ட்டாக உட்காந்து நீங்கள் ஓம் நம சிவாயா இல்லை சிவாய நமகா இல்லை ருத்ர மந்திரம் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருங்க கண்டினியூஸாக ஒரு 11 டைம்ஸு. அவர் உங்களுக்கான பாத்தை உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கான டிவைன் டைமிங் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கான விஷயங்கள் அந்த டைமிங்கில், டிவைன் டைமிங்கில் சிவனாலேயே நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், ஒரு மிராக்குலஸான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிறத எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு போங்க. சிவன் பார்த்துப்பார், உங்கள் கூட துணையாக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.